अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं गजेन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं वारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு வந்த திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். கறவைகள் பிஞ்சன்னு காரம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரிருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோ ரெம்பாவாய் அப்படின்றது ஆண்டாள் செய்த திருப்பாவையிலே 28ஆம் பாட்டு. இது பரியந்தமாக கூடாரை வில்லும் சீர் கோவிந்தா அப்படின்ற பாசுரம் வரைக்கும் நாம் அனுபவித்தோம் நேற்றைய தினம் பரியந்தமாக. அப்போ அந்த கூடாரை வில்லும் சீர் அப்படின்ற பாசுரத்தில் நமக்கு ஆண்டாள் காட்டி கொடுத்த விஷயம் என்னன்னா, எம்பெருமானே இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிந்து நாம் பட்ட பாடு எப்பேற்பட்டது. அந்த உபவாச கிருஷர்களாக போயிருந்தோம். ஒரு அலங்காரங்கள் ஒரு ஆபரணங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஒரு வஸ்திரம், அதாவது நல்ல வஸ்திரம் எதுவும் இல்லாமல் இருந்தோம். அந்த மாதிரி இல்லாமல் உன்னோட சேர்ந்த இந்த சேர்த்தி இது நமக்கு இந்த சமிருத்தி நமக்கு தெரிய வேணும் அப்படின்னா நீ இதெல்லாம் நமக்கு அணிவிக்கணும். இந்த ஆபரணங்கள் என்ன, இந்த வஸ்திரங்கள் என்ன, இந்த சோறு என்ன, எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கணும். அப்போதான் நீ பண்ணுறது நமக்கு சார்த்தகமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நீ நம்மக்கிட்ட கைங்கரத்தை கொள்ள வேணும். அந்த கைங்கரத்தை கொள்வது எப்படி இருக்கணும்னா நாடு புகழும் பரிசாக இருக்க வேணும். ஒரு நானும் நீயும் மட்டும் அறிந்தால் போராது, மொத்த உலகமே இதை பற்றி பேசணும். நீ என்கிட்ட எப்படி இருக்க, எனக்கு எந்த கைங்கரத்தை கொடுக்குற அப்படின்றது மொத்த உலகமே பேசிக்க வேணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நாடு புகழும் பரிசு யாம் பெரு சம்மானம் அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தித்த உடனே எம்பெருமான் கேட்குறான், கோபிகர்களே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறேன், எதனால் பண்ண வேணும் அப்படின்னு கேட்கவே எதனாலேன்னு பதில் சொல்லக்கூடியதான் இந்த பாசுரம். இந்த சம்பந்தம் விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கிறதே, அந்த சம்பந்தம் எனக்கும் எங்களுக்கும் உனக்கும் இருக்கிறபடியாலே எம்பெருமானே நீ கட்டாயமாக இந்த காரியத்தை பண்ண வேணும்னு பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். கறவைகள் பிஞ்சன்னு காரம் சேர்ந்துண்போம் அப்படின்றது அந்த இடத்துல காட்டுறார். முன்னாடி 2 பாசுரங்களில் மாரிமலை முழைஞ்சில் அப்படின்ற பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்ட்டா. அதுக்கு மேலே ஒரு பாசுரத்தில் அதாவது உன்னை அறுத்தித்து வந்த ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்ற பாசுரத்தில் உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்ட்டா. அதே மாதிரி சென்ற பாசுரத்தில் உந்தன்னை பாடி பறை கொண்டு அப்படின்னு கைங்கரம் பண்ணுறதுன்னு காட்டுட்டா. இதெல்லாம் காட்டினாரே, நிஜமாக உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் வேணும் ஸ்பஷ்டமாக சொன்னால் தானே கொடுக்க முடியும் அப்படின்னா அதை அடுத்த பாசுரத்தில் கேட்க போகிற. இப்போ இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரு, இப்போதைக்கு எதனாலே இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார் அப்படின்னா கண்ணன் சொல்கிறானா, கோபியர்களே நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்குறோம். இந்த நோன்புக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கேட்டீங்கோ, பதார்த்தங்கள் எல்லாம் கேட்டீங்கோ, கொடுத்தோம். அதே மாதிரி இந்த ஆராய்ந்தருள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த மனசில் இருக்கிறதெல்லாம் யோசனை பண்ணி ஆராய்ந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கீங்க, பண்ணுவோம். இதெல்லாம் காரியத்தும் பண்ணுறோம். கண்ணன் சொல்கிறாரா, இதெல்லாம் பண்ணுறேன், கோபியர்களே முதல்ல ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க, புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே இந்த காரியங்களெல்லாம் என்னால் பண்ண முடியும். கடைக்கு போகிறோம், ஐயா எனக்கு அந்த பதார்த்தத்தை கொடு, இந்த வஸ்துவை கொடு, அதை வஸ்துவை கொடு, எல்லாத்தையும் கேட்போம். ஆமாம் எல்லாத்தையும் கொடுப்பேன், அது வேண்டிய பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுவிட மாட்டானா? அது இருந்தால் தானே அதுக்கு எல்லாம் பதிலாக இந்த வஸ்துக்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டானா? அந்த மாதிரி எம்பெருமான் கேட்டானா, கோபியர்களே இதெல்லாம் நான் கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கான்னா இல்லைன்ட்டு ஆண்டாள். கொஞ்சமும் அதாவது தயங்கவே இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா பின்ன எதுக்காக கொடுக்கணும்னா என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் ஒழிய நீயே இல்லை அப்படின்னு நான் சொல்லலையே, நீ இருக்கியே, நீ தான் நம்முடைய புண்ணியம்.
ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. கறவைகள் பிஞ்சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து. நம்ம எப்படி இருக்கான் தெரியுமா? கர்ம ஞான பக்திகள் ஒன்றும் இல்லாத ஜனங்கள், ஆயர்கள் இருக்கிறாளே, இந்த இடையர்கள் இருக்கிறாளே, அவள் எல்லாம் எப்படி இருக்கிறான்னா உபாய சூன்யர்கள். வேற எந்த உபாயங்களும் அவளுக்கு இல்லவே இல்லை. ஏன் இல்லைன்னா கர்மங்கள் நமக்கு கிடையாது. கர்ம ஞான பக்தி யோகங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் தானே நாம் இந்த விஷயங்களை கொடுக்க முடியும், கைங்கரியங்கள்லாம் கொடுக்க முடியும்னா அதெல்லாம் எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்னு அந்த ஆக்கிஞ்சன்யத்தை காட்டுற. ஆக்கிஞ்சன்யம் என்ன? அகிஞ்சனக, இவன்கிட்ட கைமுதல் இன்மை, அது ஒன்றுமே இல்லை. இதை கொடுத்து அவன்கிட்ட ஒன்றத்தை பெறன்றதுக்கு இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு பேர். இந்த ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிட்டே பிரார்த்திக்கிறான். சரணாகதி பண்ணுறச்சே ரொம்ப ஆச்சரியமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறா. துவயத்துக்கு அதிகாரி ஆக்கிஞ்சன்யமும் அனன்யகதியும் உடையவர்கள், அனன்யகதித்துவம் உடையவர்கள் அப்படின்றான். அப்போது துவயம் அர்த்தானுசந்தானத்தை பண்ணணும், துவயத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா துவயத்தில் என்ன இருக்குது? போய் எம்பெருமானுடைய திருவடியை பத்துறது, எம்பெருமானுடைய கைங்கரத்தை பிரார்த்திக்கிறது, இந்த விஷயத்தை தானே காட்டுறது. அப்போ இந்த துவயத்துக்கு அதிகாரிகள், அப்போ இந்த எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கோ இந்த கைங்கரத்தை பிரார்த்திக்கிறதுக்கோ இந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் வேணும். என்ன அதிகாரம்னா இந்த குலத்தில் பிறந்திருக்கணும்னு சொல்லலை, இந்த மாதிரி ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும்னு சொல்லலை. பின்ன என்னத்தை சொல்லித்துன்னா இவன் அகிஞ்சனாக இருக்கணும், அனன்யகதியாக இருக்கணும். நான் என்கிட்டயே ஒன்று இருக்குது, இருந்தாலும் உங்ககிட்ட வரேன், என்கிட்டயே ஒரு சாதனம் இருக்குது, ஆனால் ஏதோ போனால் பொழுது உங்ககிட்ட வரேன்னா பெருமாள் அதை ஒத்துக்கவே மாட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஆக்கிஞ்சன்யம்னு பேர். அஞ்சலிஹி பரமாமுத்ரா, இந்த கையை கூப்பினா இதுக்கு அஞ்சலின்னு பேர். இந்த ஹஸ்தத்துக்கு அஞ்சலி ஹஸ்தம்னு பேர். எதனாலே கையை கூப்பிட்றா அப்படின்னா இந்த அஞ்சலி ஹஸ்தம் எப்படி இருக்கணுன்றதை நன்னா விவரிக்கிறார். 2 உள்ளங்கையும் நன்னா சேர்ந்து இருக்கணும், இதுக்கு தான் அஞ்சலின்னு பேர். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கேப் விடுறது, அதுக்குள்ளே எதாவது ஒன்று வச்சுட்டு இருக்கிறது, ஒரு கையில் நமஸ்காரம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அஞ்சலியும் பேர் இல்லை. ஏன் இந்த அஞ்சலியம் பண்ணிதானா சரணாகதியா அப்படின்னாக்கா இதுதான் ஆக்கிஞ்சன்யத்தை காட்டுறது. தாளும் தடக்கையும் கூப்பின்ற ஆழ்வார். தாளும் தடக்கையும் கூப்பின்னு என்ன அர்த்தம்? 2 கால்களும் சேர்ந்து இருக்கணுமா, 2 கைகளும் சேர்ந்து இருக்கணுமா. 2 கை சேர்ந்திருந்தா கை முதல் இல்லை. அதாவது கையை இப்படி வச்சுட்டு இருந்தா இதுக்குள்ளே ஏதோ லட்டோ வேற ஏதோ வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடும். கை 2 சேர்த்துட்டா ஒன்றுமே இல்லை, இதுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுமோ இல்லையோ. ஒன்றும் இல்லைன்னு காட்டுறதுக்கு கை 2 சேர்க்கறது. கால் 2 சேர்த்து வச்சுட்டா அது பிரிச்சு இருந்தால் அப்படி இப்படி ஓடுறதுக்கு தயாராக இருக்குது, நிலையை தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். 2 சேர்த்து வச்சுட்டா ஓட முடியாது, கால் கட்டின மாதிரி உங்ககிட்ட இருக்கேன், அதுக்கு தான் அனன்யகதி அப்படின்னு பேர். அப்போ ஆக்கிஞ்சன்யம் அனன்யகத்தின்னு காட்டுறதுக்கு தான் இந்த கையும் தாளும் தடக்கையும் கூப்பி அப்படின்ற ஆழ்வார். இந்த ஆக்கிஞ்சன்யம் நம்மக்கிட்ட உண்டுன்றதை பிரகடம் பண்ணுறதா ஆண்டாள். என்ன சொல்கிறான்னா கறவைகள் பிஞ்சன்னு கானம் சேர்ந்துண்போம். கறவைகள் இந்த பசுமாடுகள் எல்லாம் இருக்கிறதே, கறக்கிற பசுமாடுகள் எல்லாம் இருக்கிறதே, அதன் பின்னே போவோம். இது போனால் இந்த கறவைகள் தான் நமக்கு ஆச்சாரியர்கள்ன்றா ஆண்டாள் சொல்கிற வார்த்தை. இந்த கறவைகள் தான் நமக்கு ஆச்சாரியர்கள். எதில் ஆச்சாரியர்கள்? ஆண்டாள் உங்கள் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்ததா, உனக்கு என்ன திருமந்திரார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுத்ததா, துவயம் சொல்லி கொடுத்தா, என்ன சொல்லி கொடுத்தது இந்த பசுமாடுனா அஜ்ஞானத்தை சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் அப்படின்றா. இப்படி உண்டே அஜ்ஞானத்தை யாராவது சொல்லி கொடுக்க முடியுமான்னா? ஆமாம், ஞானேன ஹீனஹா பசுபிஸ் சமானஹான்னு பிரசித்தம். இந்த லோகத்தில் ஞானம் இல்லாதவனே பசுமாடு அப்படின்னு வெய்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. அந்த மாதிரி இந்த பசுமாடில் இருக்கிறதோ இல்லையோ அதுக்கு அந்த அஜ்ஞானம் தான் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அது நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அதை தான் அந்த அஜ்ஞானத்தை தான் சொல்லிக் கொடுக்கும். அது தன்பாட்டு போனால் நான் அதன் பின்ன போகிறேனே, எதுக்கு போகிறேன்னு தெரியாது, அது எங்கே போகிறேன்னு தெரியும், அது இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்றத ஒரு குறிப்பிட்டு வீடுக்கு திரும்பி வந்துடுமே ஒழிய எங்கேயாலும் மேற்கு போகிறேன்னா எங்கே போகிறேன்னு தெரியாது, எப்போ எங்கே போகிறேன்னு அதை பற்றி யோசனை இல்லை. இந்த மாதிரி போகிறதே அந்த பசுகள் பின்ன நாமளும் போயிடுவோம். கறவைகள் பின் சென்று எங்கே போய் சேருவீங்கன்னா கானம் சேர்ந்து காட்டில் போய் சேர்ந்துருவோம். அது எங்கே போய் மேய்ச்சல் நிலத்தில் போய் சேர்றதோ அந்த இடத்துல மேயறதுக்கு நான் அங்கே போனாச்சே, நாமளும் அது பின்னால் போய் சேர்ந்துருவோம். சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா உண்போம். கார்த்தாலேன்னா நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோமோ இல்லை கட்டு சோறு இல்லை, அதை நல்லா சாப்பிடுவோம். இது முன்னாடி ஒரு பாசுரத்தில் கேட்டாலே, அதாவது பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்துன்னு அதை கேட்டாலே, அதெல்லாம் இங்கே ஞாபகம் படுத்தி அந்த மாதிரி சாப்பிடுவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டோம். பசுக்கள் பின்னாடி போகிறச்சே எங்கே சாப்பிடுவோம்? இப்போது வழியில் சாப்பிட்றச்சே இந்த
வைதிகர்கள் எல்லாம் இந்த வழியில் கட்டுச்சோறையெல்லாம் எடுத்துன்னு போனால் சொல்கிறது உண்டு, நதியை இருக்கிற இடமா பார்த்து நிறுத்தணும், நிழலாக இருக்கணும், நதியாக இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், சுற்றி யாரும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நிறுத்துவா. சுத்தமான இடமா இருக்கணும், இதெல்லாம் பார்த்து தான் நிறுத்துவா. அங்கே தான் அவர்கள் சாப்பிடுவா. அங்கே சாப்பிட்றச்சவும் அமர்ந்து ஏகாந்தத்தில் எப்படியும் சாப்பிடுவா. இன்னத்தை சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுவா. ஆனால் இந்த பசு மாடு மேய்க்கிறச்சே அவெல்லாம் இந்த மாதிரி பண்ணலை. நடந்துட்டே சாப்பிட்டுன்னு போவாரா, நின்னே சாப்பிடுவாளா. இந்த மாதிரி காணம் சேர்ந்து துன்பம். எங்கே காட்டுக்கு போகிறோம், போன இடத்துல இதை பசிச்சா சாப்பிடுவோம். அந்த இடத்துல குளிச்சு போய் சாப்பிட்டோம்னு இருக்கா? கிடையாது. ஸ்நாத்வா புஞ்சீதான்றது சாஸ்திரம். ஆனால் குளிச்சுட்டு போய் சாப்பிட்டோன்றதா கிடையாது. இந்த மாதிரி இந்த நின்று சாப்பிடக்கூடாதுன்றது சாஸ்திரம். அவன் உட்காந்து சாப்பிட்டோன்னு இருக்கா? கிடையாது. போயிண்டே நம்ம சாப்பிட்டோன்னு இருக்குது, நடந்துட்டே சாப்பிட்டோன்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எப்போ காணம் சேர்ந்து துன்பம்னு சொல்கிறச்சே நாம் எந்த விதிகள் இருக்கிறதோ அந்த விதிகளெல்லாம் மீறி நம்ம சாப்பிட்டோன்னு இருக்கிறதோ அப்போ கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணலன்றது அங்கே தெரியறது. கர்மங்கள் நம்ம பக்கத்தில் இல்லை, ஏதோ வாழணும் சாப்பிட்டு இருக்கோம். அதை காட்டுறது கறவைகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம். உடனே சொன்னாரா, சரி கர்மா வேண்டாம், ஞானம் எதானே இருக்கா அப்படின்னா, தேகத்தை காட்டிலும் விலட்சணன் இந்த ஆத்மா அப்படின்ற ஞானம் இருக்கான்னா சொன்னா, அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். அறிவில்லாத ஆய்க்குலம் அவ்வளோ சொல்லலை, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். ஒன்றுமே அறிவில்லை அப்பேற்பட்ட இந்த ஆய்க்குலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இந்த ஞானம் அப்படின்றது அடியோட கிடையாது. தேகத்தை காட்டிலும் விலட்சணம் இந்த ஆத்மா. இதுதான் வலக்கை இடக்கை தெரியாத ஆயர்களுக்கு ஆத்மா உடம்பா தெரிய போகிறது கண்ணா. இதெல்லாம் நீ கேட்குற கேள்வியா அப்படின்ட்டா. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். உடனே ஒருத்தர் சொன்னா, சுவாமி அப்போ பக்தி பற்றி பேச்சே இல்லையே இந்த பாசுரத்தில் அப்படின்னாக்கா, இல்லை பக்தி பற்றி பேச்சு வர அவசியமே இல்லை. ஏன்னா ஞானமே இல்லைன்னா, ஞானம் முதிர்ந்த நிலைக்கு தானே பக்தி. இப்போ ஞானமே இல்லைன்னா பக்தியும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ கர்ம ஞான பக்திகள் ஒன்றுமே கிடையாது. அதை சொல்கிறார், கறவைகள் பிஞ்சன் காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து. உடனே கண்ணன் கேட்டானா, அவ கர்மம் ஞானம் பக்தி ஒன்றுமே இல்லைன்னா நான் அவங்களுக்கு எதுக்காக உதவணும் அப்படின்னாக்கா, அதுக்கு தான் சொல்கிறா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். எம்பெருமானே, யார் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காளோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமா? சாட்சாத் தர்மமான கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் சொல்லக்கூடிய சாட்சாத் தர்மமான நீயே நம் குலத்தில் பிறந்திருக்கிய. இதை விடவா ஒரு புண்ணியம் தேட முடியணும்? நாங்கள் பண்ண புண்ணியம் பெருசா, நீயா நம்ம தேடி வந்திருக்கிற புண்ணியம் நீ பெருசா? அப்போ சித்த உபாயம் நீதானே பெருசு, நீதானே பெரிய புண்ணியம். அப்போ உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். நமக்கு அந்த பாக்கியம் உண்டுன்னு மாற தட்டி சொல்கிறான். ஒரு காலத்தில் எம்பார் சொன்னார், எப்பொழுதும் எதிராசர் வடிவள எண்ணித எத்துளதால் இல்லை எனக்கெதிரேன்னு ஒரு அபிமானத்தோட சொன்னார் இல்லையோ. அந்த சாத்விக அபிமானம், அந்த அகங்காரத்தோட இவ சொல்கிறா, புண்ணியம் யாமுடையோ உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். என்ன அர்த்தம்? எம்பெருமானே அன்னைக்கு ஒரு 7 வயசு குழந்தையா இருக்கிறச்சே ஒரு சுண்டு விரல்ல கோவர்தனத்தை தூக்கி நிற்கிற காலத்தில் இந்த குழந்தைகள் இந்த மற்ற அவனுடைய அந்த தோழன்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் போய் கண்ணனை கேட்டதான், கண்ணா நீ என்ன யக்ஷனா ராட்சசனா தேவதையா பிசாச்சமா என்ன அப்படின்னு கேட்டதான். கண்ணனுக்கு தெரியல. ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு மனுஷ குழந்தையெல்லாம் சுண்டு விரல்ல இப்படி மலையில் தூக்கி 7 நாளெல்லாம் நிற்க முடியாது. நீ இப்படி நிற்கிறன்னா நீ மனுஷன் கிடையாது, பின்ன யார் அப்படின்னு சொல்லுன்னு உடனே கண்ணன் கோவம் வந்துருத்து. அகம்வோ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்குள்ள ஒருவன்னு பிறந்திருக்கேன், பேசாமல் நான் உங்களுக்குள்ள ஒருத்தன், நான் மனுஷன் கண்ணன் நீ ஏற்றுக்கிறத விட்டுட்டு நான் யக்ஷனா ராட்சசனான் நான் ஆராயிறீங்கோ. இப்போ பார், நான் மனுஷன் ஏற்றுண்டா சரி, இல்லைன்னா இந்த மலையை எப்படியே உங்கள் தலையில் வச்சுடுவேன் அப்படின்னு நான். அதெல்லாம் சொல்லித்தப்பா, அதெல்லாம் பண்ணாதே, நீ நமக்குள்ளே பிறந்தவன் தான், கண்ணன் தான், நம்முடையவன் தான் அப்படின்னு கிளம்பி ஓடி போயிடுது அப்படின்னு சரித்திரம். அப்போ இதெல்லாம் சொல்கிறச்சே என்ன காட்டுறது? இங்கே எம்பெருமான் தான் ஆசைப்பட்டு வந்து அவதரித்த இடம். அப்போ அந்த அளவுக்கு ஆசையோடு வந்திருக்கிறேன். எதனாலே கண்ணா? நாம் கூப்பிட்டோமோ உன்னை, நாம் பெரிய தபசா பண்ணோம், கோபிகளெல்லாம் தபசா பண்ணா, கண்ணன் எங்கள் குலத்தில் பிறக்கணும், ஆயர் குலத்தில் பிறக்கணும்னு தபசா பண்ணா? ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய கிருபையினாலே நீயா பிறந்திருக்கிற அந்த புண்ணியத்தை நீயா நிற்கிற புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் சொல்கிறதுல நமக்கு என்ன உண்டு? குறையே இல்லையே. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம்
யாமுடையோம். இப்போ என்ன பண்ணணும்? நான் தான் புண்ணியனா இருந்தால் என்ன பண்ணணும்னா, நாங்கள் தான் பள்ளமாட்டம் இருக்கிறோம், நீ தான் பெரிய மலையாட்டம் இருக்கிற. அப்போ ரெண்டத்தையும் சமானம் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? அங்கின்னும் மண்ணை அள்ளி பள்ளத்தில் கொட்டினா இது தட்டாயிடும் இல்லையா? அந்த மாதிரி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா எம்பெருமானே, நாங்கள் ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள், நீயானா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய பெருமையாலே உன்னுடைய கருணையாலே நம்முடைய குறைகள் எல்லாம் நீயே தீர்க்கணும். என்ன குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் சொல்றாளே, குறை ஒன்றும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இந்த கர்ம ஜான பக்திகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அதை மற்ற இடங்களில் காட்டுறது உண்டு. இந்த கர்ம ஜான பக்திகளுக்கெல்லாம் ஒரு குறை உண்டு, அது எம்பெருமானுக்கு கிடையாது. என்னன்னா, இதெல்லாம் அச்சேதனங்கள். கர்மம்னு ஏதாவது ஒரு தேவத்தையை பார்க்க முடியுமா? ஞானயோகம்னு ஏதாவது ஒரு தேவத்தையை பார்க்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அச்சேதனங்கள். ரெண்டாவது, இதுக்கு சக்தி கிடையாது. எப்போ அச்சேதனங்களோ தன்னடையே ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது. அதே மாதிரி இது சித்தமாகவும் இல்லை. அதனால் சொல்கிற நம்முடைய ஆச்சாரியர்கள், இந்த கர்மாதி இந்த உபாயாந்தரங்களெல்லாம் இருக்கிறதே, இந்த உபாயாந்தரங்களெல்லாம் எப்படி இருக்குன்னா, அதனுடைய சாதன தசையில் இந்த சேத்தனனை அபேட்சித்து இருக்கும். பிராப்பிய தசையில், அதாவது உபாயம் அந்த பலத்தை கொடுக்குற தசையில் ஈஸ்வரனை அபேட்சித்து இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கிறது இந்த உபாயாந்தரங்கள் அப்படின்னாக்கா, இதெல்லாம் சாத்திய உபாயங்கள் அப்படின்னு பேர். சாத்திய உபாயங்கள்னா நாம் பண்ணி உண்டாக்க வேண்டிய உபாயங்கள். சித்த உபாயம்னு எம்பெருமான் இருக்கிறான், அவனை நம்ம பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அவன் சித்தமாக இருக்கிறான். நாம் பண்ணி அவனை உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கர்மம்னா நாம் பண்ணி தான் உருவாக்கணும், ஞானம்னா நாம் பண்ணி தான் ஏதோ ஒன்று பண்ணி தான் உருவாக்கணும், பக்தினா நாம் பண்ணி தான் உருவாக்கணும். நம்ம பண்ணாத போது டெக்ஸ்ட் புக்கில் தியரியாக இருக்குமே ஒழியா அந்த பக்தின்ற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகிறதில்லை, அதனுடைய சத்தை இருக்காது, அந்த விஷயம்ன்றது தான் நிற்காது. அப்போ நாம் உண்டாக்க வேண்டிய விஷயங்கள், அப்போ இதனுடைய ஸ்வரூபம் நிற்கணும்னா, இந்த கர்ம ஞான பக்திகள் இத்தியாதி எல்லாம் இது ஒரு ஸ்வரூபம் நிற்கணும்னா, ஸ்வரூப சித்தியில் சேத்தனனை அபேட்சித்திருக்கும். இந்த சேத்தனை தான் காரியம் பண்ணால்தான் அதனுடைய ஸ்வரூபமே நிற்கும் முதல்ல. ரெண்டாவது, சரி இந்த கர்மம் பண்ணேன், ஞானம் பண்ணேன், பக்தி பண்ணேன், அதுவே நமக்கு பலன் கொடுத்தது சொல்லலாமான்னா அது அச்சேத்தனா. அது என்னத்தை கொடுக்க போகிறது? இந்த மரம் கட்டை, இந்த புல்லு மண்ணு மட்டையெல்லாம் என்ன கொடுக்குமோ அதுதான் இந்த கர்ம ஜானமும் கொடுக்கும். பின்ன இந்த கர்ம ஜான பக்திகளெல்லாம் பண்ணால் எனக்கு ஏதோ இத்தனை பெரிய பேரெல்லாம் கிடைக்கிறதே, இத்தனை பெரிய ஒரு லாபங்கள் எல்லாம் இருக்கிறதே, இது எங்கே வந்ததுன்னா இத்தாலே சந்துஷ்டனான எம்பெருமான் தான் இந்த பலங்களெல்லாம் கொடுக்குறான். அதனால் சகல பலப்பிரதோகி விஷ்ணுன்னு காட்டுறது சாஸ்திரம். இப்போ எம்பெருமான் அதை காட்டுறார். பலதசையில் இந்த ஈஸ்வரனை அபேட்சித்திருக்கும். அப்போது இது உண்டாகணும்னா சேத்தனனை அபேட்சிக்குமா, இது பலனை கொடுக்கணும்னு ஈஸ்வரனை அபேட்சிக்கணுமா? அப்போ இதுக்கு எதுக்கு பேர் கர்ம ஞானம் பக்தின்னு எதுக்காக நம்ம பண்ணணும்? அவசியமே இல்லையே. இந்த சாத்தியங்கள் எல்லாம் தள்ளிட்டான். எம்பெருமான் எப்படி இருக்கணும்னா, இந்த குறைகள் ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அவன் சர்வஜனாக இருக்கிறான், சர்வசக்தியாக இருக்கிறான். அதாவது சேத்தனர்கள் முன்னின்ன நிலையும் இப்போ மேலே எந்த போக்கடி, அந்த எங்கே போகணும், எந்த பதத்தில் அவன் போகணும் அப்படின்னு முன்னின்ன நிலையும் மேல் போக்கடியும் அறிகைக்கும் அறிந்தபடியை செய்து தலைக்கட்டுகைக்கும் வேண்டிய சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம்னு காட்டுற. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் நம்ம ஆச்சாரியர்கள். இந்த ஜீவாத்மாக்கள் ஒவ்வொன்றும் எந்த இடத்துல நிற்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு சர்வஜத்துவம் வேணும். அது உண்டு எம்பெருமானுக்கு. மேல் கொண்டு இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போனால் இவ எங்கே போய் சேரணும், இவர்களுடைய ஆசை எங்கே இருக்கிறது, ருச்சி எங்கே இருக்கிறது, இது எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், இந்த ஜீவாத்மாவே நன்னா தெரிஞ்சிருக்கு. அதன் படிக்க இந்த அந்த சேதனனுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறானோ இல்லையோ, அந்த பலன்கள் எல்லாம் கொடுக்குறானோ இல்லையோ, அந்த பலனை கொடுக்கறது சக்தியும் உண்டு எம்பெருமானுக்கு. இப்போ சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருக்கிற அந்த எம்பெருமான் ஆனபடியாலே அவன் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் காட்டுறாங்க. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காச்சே கண்ணன் அப்படின்னு ஆசையாக பார்த்துட்டே இருந்தானா. ஆசையாக பார்த்துட்டு இருந்தா இவெல்லாம் தொடை தட்டி கூப்பிடுறான், கண்ணா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சொல்லு நீ இந்த மாதிரி நமக்கு இந்த காரியங்கள்லாம் பண்ணி கொடுக்க வேண்டாமான்னா, ஆமாம்மா பண்ணி கொடுக்கணும், ஆனால் நான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்னு எனக்கு தெரியறது, உங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு என்னான்னு கேட்டானா. எனக்கு என்ன அவசியம் உங்களுக்கு? அதாவது இந்த லோகத்தில் எத்தனையோ பணக்காரா இருக்கா,
அவளுடைய சொத்து எத்தனை மதிப்பு உண்டு சுவாமின்னா, ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு 10 கோடி சொத்து இருக்குன்றான், இன்னொருத்தன் எனக்கு 100 கோடி சொத்து இருக்குன்றான், இன்னொருத்தன் 1000 கோடி சொத்துன்றான். ஒருத்தன் கிட்ட போய் சொன்னா, சுவாமி உங்ககிட்ட 1000 கோடி இருக்கோ இல்லையோ, ஊராருக்கெல்லாம் ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே அப்படின்னாக்கா, என்கிட்ட சொத்து இருக்குன்றபடியால நான் கொடுக்கணுன்றது என்ன அவசியம் கேட்டுவிடுவான மாட்டானா. என்கிட்ட சொத்து இருக்குது, ஆமாம், அதுக்காக ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் 1 கோடி அப்படின்னு கொடுத்துட்டா வர முடியுமா என்ன? அதெல்லாம் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் இல்லையோ. அந்த மாதிரி கண்ணன் கேட்டானா, நான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், எனக்கு சர்வஜத்துவம் உண்டு, சர்வசக்தித்துவம் உண்டு, எல்லாமே உண்டு, ஒத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் வாஸ்தவம். ஆனால் நான் உங்களுக்கு காரியம் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் என்ன அப்படின்னா, அடுத்த வரியில காட்டுறா, உன் தன்னோடு உறவு. உனக்கும் எனக்கு இருக்க சம்பந்தத்தை பாருயா, சம்பந்தத்தை பார்த்துனா நீ எங்களுக்கு காரியம் பண்ணி கொடுக்கணும். கண்ணன் நிதானமாக தப்பிக்க பார்த்தானா, அந்த சம்பந்தம் எல்லாம் அப்படி எல்லாம் முடியாது. இந்த சம்பந்தம் என்னைக்கோ ஒரு நாள் உண்டாருதுன்னா, ஆண்டாள் அது அங்கே தான் ரொம்ப கட்டியாக நிற்கிறான். உன் தன்னோடு உறவேல், ஆச்சரியமாக சொல்கிறா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நாங்கள் யோசனை பண்ணாலும் அதை தப்பிக்க முடியாது. அந்த உறவின்னா நம்ம தப்பிக்கவே முடியாது, சம்பந்தத்தை தப்பிக்கவே முடியாதுன்னா. உடனே கண்ணன் சொன்னா, என்ன கோபிகளே, நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்றீங்களே, நீங்கள் இத்தனை பேரும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாதுன்றீங்களான்னா. ஆண்டாள் சொன்னா, கோபிகைகளான நாங்கள் மட்டும் இல்லை, நீயே யோசனை பண்ணாலும் உன்னாலையும் ஒழிக்க முடியாது. நமக்குன்னா ஒரு இந்த கோபிகளை மட்டும் சவிச்சிக்கலை, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம். கண்ணா, நாங்கள் யோசனை பண்ணாலும் விட முடியாது, நீயே யோசனை பண்ணாலும் இந்த சம்பந்தத்தை விட முடியாது. எதனால் என்ன யோசனை பண்ணி பாருங்க. இந்த லோகத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சம்பந்தம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் தகப்பனார்னா ஒருத்தன் பிள்ளை, அந்த சம்பந்தம் மாறி போட முடியாது. அந்த தகப்பனாரை பார்த்து தாயே அப்படின்னு சொல்ல முடியாது, அக்காவே அப்படின்னு சொல்ல முடியாது, அண்ணனே சொல்ல முடியாது, ஒன்றும் இல்லை. அது ஒரு சம்பந்தம் தான். தாய்கிட்ட போய் நீ தான் என்னுடைய அக்கா, நீ தான் என்னுடைய பாட்டி, நீ தான் என்னுடைய சித்தி, எதாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒரு சம்பந்தம் தான். இப்போ ஒரு வியக்தி கிட்ட ஒரே சம்பந்தம் தான் கொண்டாட முடியும். மிஞ்சி போனால் 2 சம்பந்தங்கள் சொல்லலாம். ஏதோ ஒரு விசேஷமான சில சந்தர்ப்பங்களில் 2 சம்பந்தங்களை சொல்லாமல் ஒழிய, இந்த எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கிறதே, பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தா ஜ்ஞேய ரமாபதி சுவாமி ஆதாரோ மமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்யமனூதிதா அப்படின்னு 9 விதமான சம்பந்தங்கள் சொல்கிறது. பிதா புத்திர சம்பந்தம், ரக்ஷக சம்பந்தம், சேஷி சம்பந்தம், அதாவது பர்திரு பாரியா சம்பந்தம், பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தா, ஞாத்ரு ஞேய சம்பந்தம், அதே மாதிரி சுவாமி சுவாமி சம்பந்தம், ஆதார ஆதேய சம்பந்தம், அது மேலே சரீர ஆத்ம சம்பந்தம், போக்திரு போக்ய சம்பந்தம்னு 9 விதமான சம்பந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சம்பந்தங்கள் கொண்ட இடத்துலையே திண்டாடி போடுவான், இந்த சம்பந்தத்தை விடுவிக்க முடியாதுன்னு நிற்கிறான். எனக்கும் உனக்கும் உண்டான, அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் 1 இல்லை 2 இல்லை கண்ணா, 9 சம்பந்தங்கள். எந்த இடத்துலையும் தப்பிக்கவே முடியாது, நீயும் விட முடியாது, நாங்களும் விட முடியாது. இளைய பெருமாள் காட்டில் இருக்கிற காலத்தில் சுமந்திரன் அவளெல்லாம் குஹப்பெருமாள் பரியந்தமாக அவள் விட்டுட்டு குஹப்பெருமாளோட திரும்பி வந்துடுறார். சுமந்திரன் அனுப்பிச்சுட்டார் பெருமாள், இனிமேல் நாம் பார்த்துக்கிறோம், நீ வழியை பார்த்துக்கிறோம், நீ கிளம்பி போயிடு, ராஜ்யத்துக்கு போயிடு அப்படின்னா. சுமந்திரன் ஒரு போகிறதுக்கு மனசில்லாத மனசில் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போகிறச்சே அங்கே ஊரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேஷம் சொல்லு அப்படின்னு அவருக்கு சொல்கிறச்சே, ராமன் பெருமாள் சொல்லிட்டார், இந்த தசரத்தை நான் அவன் விசாரிச்சேன்னு சொல்லு, தாயார்மார்கள் எல்லாம் விசாரிச்சேன்னு சொல்லு, ஊரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சேமத்தை சொல்லு, எல்லாம் நன்னா என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டார். சீதா பிராட்டியை பார்த்தார். சீதா பிராட்டி, ஐயோ பாவம், அந்த சுகுமார திருமேனியை வச்சுட்டு அவள் படுற கஷ்டம் அவளுக்கு ஒன்றும் வாயில் வரவே இல்லை, விக்கிச்சு நின்றுட்டா, என்னால் முடியாது சொல்ல முடியாதுன்ட்டா. அவர் ஒத்துட்டார். 3ஆவதாக வந்தார், புஸ்ஸுன்னு ஆதிசேஷ அவதாரமாக நிற்கிறார் இளைய பெருமாள். பெரிய மூச்சு அப்படி விட்டு கோபமாக நிற்கிறார். சுமந்திரன் கேட்குறார், பா உன்னுடைய தகப்பனாருக்கு என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னா, லக்ஷ்மணன் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அந்த கிழவன், அந்த ராஜா இருக்கானே, அவனுக்கு தகப்பனே இல்லை, போய் சொல்லு அப்படின்ட்டார். இத்தனைக்கு யாரு? பெத்த பிள்ளை. அவன் சொல்கிற வார்த்தை, அந்த கிழவன் அந்த ராஜா இருக்கிறானே, அவன் என்னுடைய தகப்பனே இல்லை, இதுதான் நான் சொல்கிற செய்தி, போய் சொல்லுன்ட்டான். அகம் தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே. அந்த ராஜாவே நான் பிதாவை மதிக்கவே இல்லையா, அப்புறம் என்ன என்னுடைய செய்தி அவனுக்கு, போய் சொல்லு. இதை நேரம் எடுத்துவோம். சுமந்திரன் தசரதன் கிட்ட வந்து சொல்கிறச்சே,
முதல்ல எடுத்து சொன்னா. யாரெல்லாம் என்ன சொன்னான்னு தசரதன் கேட்ட உடனே ராமன் இதை சொன்னா, சீதை இதை சொன்னான்றதெல்லாம் பக்கத்துக்கு வச்சுட்டார். லக்ஷ்மணன் முதல்ல இந்த வார்த்தை சொன்னார்னா, அகந்தாவன் மகாராஜை வித்திரத்தம் நோபலட்சியன்னு சொல்லியிருக்காருப்பா உன்னுடைய பிள்ளை லக்ஷ்மணன் அப்படின்னு. இவருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, ஐயோ பாவம் தசரதன் இத்தனை நோவுபடுறாளே, இன்னும் நோவுபட ஆரம்பிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தான். தசரதன் கொஞ்சம் தெம்பா எழுந்து உட்கார்ந்தாரான். இவ்வளோதான் சொன்னானா, ஜாகிரதையாக ஞாபகம் கொடுத்துன்னு பாரு, இதுக்கு மேலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமே, யோசனை பண்ணிப்பாரு. என்ன சொன்னான்னா, ஆமாமா சொன்னா, பர்த்தா பிராத்தா பர்த்தா ச பந்துஷ்ச பிதா ச மம ராகவா. என்னுடைய பிராத்தா எனக்கு அண்ணனோ, பர்த்தா எனக்கு அதாவது கணவனோ, அதாவது கணவன்னா இந்த லௌகிகமான உறவு கிடையாது, என்னை நடத்துறவன், என்னுடைய பாரத்தை வகிக்கிறவன் அர்த்தம். பர்த்தாச்ச பந்துஷ்ச எனக்கு சகலவித விதமான பந்துவோ, எல்லாத்து காட்டிலும் பிதாச்சா எனக்கு தகப்பனோ, மம ராகவஹா இந்த ராமன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னான்னா, அப்பாடா இந்த ராமனை பெற்றதுக்கும் இத்தனை சந்தோஷம் படலை, இளைய பெருமாளை பெற்று இன்னைக்கு நான் தெம்பா உட்கார்ந்த சந்தோஷம் பட்டேன்னாரா தசரத சக்கரவர்த்தி. அப்போ நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் இருக்கிறதே, எப்பேற்பட்ட சம்பந்தம்னா, நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. இதை சொன்ன உடனே கண்ணன் உருகி போயிட்டார். ஆஹா, இப்பேற்பட்ட சம்பந்தத்தை கொண்டாடுறாளே, இத்தனைக்கும் பிரம்மஜானிகள் யாரை சொல்லுவா அப்படின்னாக்கா, எம்பெருமான் கூட நமக்கு இருக்கிற சம்பந்தம் அது என்னன்றது தெரிஞ்சுண்டு அதன் படிக்கு இருக்கிறவர்களுக்கு தான் பிரம்மஜானிகள்னு பேரு. இப்போ இந்த ஆண்டாள்ல இந்த மாதிரி பிரம்மஜானியுடைய கோஷ்டியில சேர்ந்துட்டாளே, ரொம்ப ஆசை, பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இவளுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு வந்தவர் சட்டுன்னு நின்றுட்டாராம். ஆண்டாள் கேட்டா, எதுக்குப்பா நான் கேட்குறத நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னா, கண்ணனுக்கு அங்கே ஒரு பொய் கோபம். என்ன கோபம்னா, ஆண்டாள் நான் எப்பேற்பட்ட கோவிந்தன், உன்னுடைய இப்போ சொல்கிறச்ச மட்டும், அதாவது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், அந்த அகமோ பாந்தவோ ஜாத்தகா அப்படின்ற வார்த்தையெல்லாம் இப்போதான் ஞாபகம் வந்ததா உங்களுக்கு? நான் அன்னைக்கு எம்பெருமான் நான் கண்ணனா வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சும் முதல் பாசுரத்தில் என்ன சொன்னீங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரத்தத்தை கொண்டாடினீங்க. ரெண்டாவது பாசுரத்தில் என்ன சொன்னீங்க, பார்க்கடல் பையத்துயன் பரமன் அடிப்பாடின்னு அந்த க்ஷீராப்திநாதனை சொன்னீங்க. மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு அந்த திரிவிக்ரமாவதாரத்தில் இருந்த பரத்வத்தை சொன்னீங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு பரத்துவம் வேண்டி இருந்து, இன்னைக்கு நான் காரியம் பண்றதில்லைன்னு உடனே இந்த பரத்வத்தை காட்டி நான் காரியம் பண்றதில்லை உடனே நீ நமக்குள்ள பிறந்தவன்னு நமக்கு அந்த வெண்ணெய் பூசுறியா, இந்த வெண்ணெய் பூசுற வேலை பார்க்குறியா கேட்டானா கண்ணன். அதுக்கு தான் ஆண்டாள் சொல்கிறா, பா இப்போதான் முன்னாடி சொன்னானோ இல்லையோ, ஒன்றும் இல்லாத ஆய்க்குள்ளன்னு சொன்னானோ இல்லையோ, அந்த அறிவின்மையாலே ஏதோ உன்கிட்ட இருந்த பரிச்சயத்தாலே அந்த மாதிரி அந்த பேரை சொல்லிட்டேன். எது அதை சிறு பேரழைத்தனவுன்றா, சின்ன பேருன்ற. எது சின்ன பேர்? நாராயணன்றது சின்ன பேரா. நமக்கெல்லாம் என்ன நியாயமாக தோணி இருக்கணும், நாராயணன்றது பெரிய பேர், கோவிந்தன் மாடு மேய்க்கிறவன் அப்படின்றது ரொம்ப சின்ன பேர் நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் கண்ணன் நேர் எதிர்மறையாக மாத்துட்டார். நாராயணன்றது சின்ன பேர், பார்க்கடல் பைய துயின்ன பரமன்றது சின்ன பேர், ஓங்கி உலகளந்த உத்தமன்றது சின்ன பேர். அந்த சின்ன பேரை ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம். அதாவது அறிவொன்று உந்தன்னோடுறவேல் நவக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ, ஏதோ தெரியாதனமா இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கிறபடியால என்ன சொல்லணும்னு தெரியாம சொல்லிட்டோப்பா. ஆனபடியாலே என்ன பண்ணணும், அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே. ஏதோ உன் பேர்ல ஆசை இருக்கிற, உன்னை தள்ளி வைக்கணும்னால பார்க்கல, அன்பினால் உன் பேர்ல இருக்கிற ஆசையில ஏதோ தெரியாதனத்தால அப்படி சொல்லிட்டோம். நாராயணா கோவிந்தா, அதாவது நாராயணா க்ஷீராப்திநாதா அப்படின்னால ஏதோ சொல்லிட்டோம். அதெல்லாம் வச்சு நீ சீறி அருளாதே, கோவப்படாதே கண்ணா. அந்த பிராயசித்தத்துக்காக இப்போ 3 தடவை, அங்கே எத்தனை 3 பாசுரங்களில் சொன்னான். நாராயணனே பார்க்கடல் பைத்து இன்ன பரமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு 3 சொன்னாலா, அந்த 3 தடவைக்கு இப்போ 3 தடவை பெரிய பேர் அழைக்கிறோம். கோவிந்தா 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 அப்படி 3 தடவை அழைக்கிறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. இந்த சித்தும் சிறுகாலையில் சொல்கிறச்சும் கோவிந்தா அப்படின்றா. இந்த 3 பாசுரங்களில் அந்த 3 பாசுரங்களுக்கு இங்கே பிராயச்சித்தம் கோவிந்தான் 3 தடவை அழைச்சா. உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை. எம்பரமா சொன்னானா, ஆஹா அப்போ நான் மூக்குள்ள ஒருத்தனும் ஒத்துண்டீரா? ஆமாம் ஒத்துண்டோன்னா. உடனே பிடிச்சாங்க கண்ணன் இன்னொரு கொக்கி வச்சானா. என்னன்னா,
நான் உங்களுக்குள்ள ஒருவன்னா உங்களுக்கு மட்டும் இந்த அனுகிரகத்தை பண்ணா மற்றவாள் எல்லாம் என் முன்னாடி வந்து நிற்க மாட்டாளா? அது என்னம்மா அவளுக்கு கொடுக்குற நமக்கு கொடுக்க மாட்டேன்னு கேட்க மாட்டாளா? அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறா, கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறா, இறைவா நீ என்னதான் இருந்தாலும் ஸ்வதந்திரம் இல்லையோ, நீ என்ன அவதாரம் பண்ணாலும் அஜகத் ஸ்வஸ்வபாவத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லி உடைய சுவாதந்திரத்தை கொஞ்சமும் விட்டு கொடுக்காத வந்து பிறந்திருக்கிறியோ இல்லையோ, அந்த சேஷித்வம் அப்படின்றத விட்டு கொடுக்காம வந்திருக்கிறியோ இல்லையோ, உன்னுடைய அந்த சுவாதந்திரத்தை பயன்படுத்தி எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடு. இறைவா நீ தாராய் பறை, நீ தான் கைங்கரியம் கொடுக்கணும், வேற யார் கொடுக்க போறா? இந்த கைங்கரத்தை நீ கொடுக்காம வேற யார் கொடுக்க போறான்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்குறா. இந்த இடத்துல நம்ம எல்லாம் கவனிக்கணும். அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம்னு நம்ம பெருமாளை கொண்டாடுறோமே, அந்த எம்பெருமான் விக்கிரகங்களை கொண்டு அந்த திருமேனிகளை கொண்டு தான் நிற்கிறான் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோமே. அந்த இடத்துல கோவில்களில் எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக நிற்கிறான், கிரகங்கள்லையும் அந்த அர்ச்சாவதாரத்தோட நிற்கிறான். கோவில்களில் பெரிய பெரிய உற்சவங்கள்லாம் நடக்கிறது, ஆஹா ஓஹன்னு கொண்டாடுறா, அத்தனை உற்சவங்களெல்லாம் கொண்டாடுறா, அங்கே அவருடைய பரத்துவம் தெரியுது. அந்த மாதிரி இந்த கிரகங்கள்லையும் நம்ம திருவாவரதனத்துக்கு பெருமாளில் ஏழை பண்ணிருக்கோமே. கோவிலில் வனபோஜன உற்சவம் நடக்கிறது, நான் கிரகத்துலையும் வனபோஜன உற்சவம் நடத்துகிறேன். கோவிலில் பவித்ரோத்சவம் நடக்கிறது, நான் கிரகத்துலையும் பவித்ரோத்சவம் நடத்துகிறேன் அப்படின்னு யாரும் நடத்த முடியுமான்னா அது கூடாதுன்னு நம்ம பெரியவர்கள் தடுத்துட்டான். கிரகார்ச்சைக்கு அந்த உற்சவங்கள் கூடாதுன்னா ஏன் ஏதான தோஷமானா ஒன்றும் இல்லை, தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லை. எம்பெருமான் எந்த பாவத்தோட வந்து கிரகங்களில் தான் அமர்ந்திருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. அவன் வந்திருக்கிறது சௌலபியத்தை பார்த்து. அவன் வந்து சௌலபியத்தோட நிற்கிற இடத்துல எம்பெருமானே நான் உன்னை பராத்பரனை பார்க்குறேன், நீ பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? இதே தான் கேட்க போகிறான். தன்னை பிறவி விருந்தனை யாம் கூடையோம் இன்னைக்கு தான் ஞாபகம் வருதா அவனுக்கு? அன்னைக்கு என்ன அந்த பெரிய பேர், அதாவது அந்த பெரிய வார்த்தை இட்டு சொன்னியே நாராயணா அப்படின்னு சொன்னியே, இதெல்லாம் நியாயமானு கேட்டுவிட மாட்டானா எம்பெருமான்? அப்போ கிரகார்ச்சையில் அவருடைய சௌலபியம் தோற்றதான் திருவாராதனை சமர்ப்பிக்கணும், கோவில்களில் தான் அவருடைய பரத்வம் தோற்ற திருவாராதனை சமர்ப்பிக்கணும்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றபடியால் அப்படியே விண்ணப்பிச்சேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த பாசுரத்தில் காட்டுறா. கரவைகள் விஞ்சென்னு கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோங்குற ஒன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறை ஏலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தாலே எம்பெருமான்தான் உபாயபூதன், எம்பெருமான்தான் சித்தோபாயம், அவன்தான் நமக்கு இந்த அந்த பறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைங்கரத்தை நமக்கு கொடுப்பன் அப்படின்றத முதல் பாசுரமும் அப்படிதான் இருக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு, இங்கேயும் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்போ உபோத்காத்தம் உபசம்ஹாரம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறபடியாலே ஆண்டாளுடைய திருவுள்ளம் இப்படி தான் இருக்கிறது. எம்பெருமான் தான் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறான வழியா கர்மஜான பக்திகள் எல்லாம் ஒரு நாளும் நமக்கு உதவிக்கு ஆகாது அப்படின்றது ரொம்ப பரம ஸ்பஷ்டமாக காட்டி கொடுக்குறாள் ஆண்டாள் அப்படின்றத இந்த பாசுரத்தில் பார்த்தோம். கடைசியில் அடுத்த பாசுரத்தில் நான் நிஜமாவே எதனால் இங்கே வந்து நிற்கிறா, கண்ணன் முன்னாடி எதனால் வந்து நிற்கிறான்னு வெளிப்படையாக வாய் திறந்து கேட்டுவிட போகிறா. அந்த பாசுரம் என்ன, அதுக்கு அடுத்த பலஸ்ருதி பாசுரங்கள் என்ன, இதெல்லாம் 2 நாள் அடுத்தடுத்த பாசுரங்களை அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.